இப்போ ரீசென்ட்டா ப்ராபப்ளி சோசியல் மீடியால அதிகம் வந்ததுனால ரொம்ப ஹைப் ஆகி கூட இருக்கலாம். 1 ஆர் 2 கேஸஸ் ஜிம்ல நல்லா ஆக்டிவா இருக்கக்கூடியவர் வந்து ஜிம்ல வாக் பண்ணிட்டு இருக்கையில இறந்து போறது. அப்புறம் ஹெல்த்தியான மனுஷன் நம்ம நெனச்சவங்க வந்து டப்புன்னு கொலாப்ஸ் ஆகுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? இதுக்கும் ஸ்லீப்புக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினட்டா தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டடீஸ் சடன் டெத் சிண்ட்ரோம் அப்டின்னே சொல்றோம். ஸோ அவங்க வந்து குழந்தைங்களுக்கும் இது பாதிப்பு இந்த மாதிரி இருக்கு. சடன் ஸ்லீப் டெத் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னு கரெக்ட்டா சொல்ல முடியலனாலும், அவங்க வந்து ஸ்லீப்போட தான் கோரிலேட் பண்ணி சொல்றாங்க. அடல்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்களோட ஹார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். பட் ஸ்லீப் வந்து ரொம்ப வீக்கா இருந்திருக்கணும். அந்த ஸ்லீப்பில வந்து நம்ம இப்போ நைட் ஃபுல்லா தூங்கல, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்மளோட கெமிக்கல் சேஞ்சஸ் சொன்னோம் இல்லையா? நம்மளோட அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்ற அந்த பகுதி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டு, அவங்களோட பிளட் பிரஷர், ஹார்ட் ரேட் எல்லாமே ரொம்ப வேரியபிளா இருக்கும். அவங்க தே ஆர் வெரி ப்ரோன் ஃபார் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் அண்ட் பிரெயின் செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ். ஸ்ட்ரோக் வர்றது, எபிலெப்சி வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது, அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஈஸியா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துருங்கிற மாதிரி சிச்சுவேஷன். இப்போ நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நைட்டு தூக்கத்தில காலைல 4 மணிக்கு, 5 மணிக்கெல்லாம் ம். இறந்துட்டாங்க அப்படின்னு. தூக்கத்திலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த எல்லாமே ரீசன் பார்த்தீங்கன்னா, இது காரணமா இருக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம ஊர்ல நல்ல மரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டேகுக்கு கீழ வந்துருது. ஆக்சுவலா அப்படி கிடையாது அது. சி அ அது வந்து இப்போ இந்த சொன்னேன் இல்லையா? அந்த மாரி மூச்சடைப்பு ஏற்படையில ஆக்ஸிஜன் கம்மியாகையில ஹார்ட் பீட் வந்து அதிகமாகும். அது ஒரு அளவுக்கு அந்த ஹார்ட்டால தாங்க முடியும். ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா ஹார்ட் அப்படியே நின்றும். ஆக்சுவலா தூக்கமும் ஆணும் தான் ரொம்ப பெரிய காம்பினேஷன் நெனைக்கிறேன். பிரச்சனைகள பொறுத்தவரைக்கும்.